நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல்லை கொள்வனவு செய்வதற்கான நிர்ணய விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கிணங்க 1 கிலோ நாட்டரிசி நெல் 120 ரூபாவிற்கும், 1 கிலோ சம்பா நெல் 125 ரூபாவிற்கும், 1 கிலோ கீரி சம்பா நெல் 132 ரூபாவிற்கும் கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் கேடி லால்காந்த் தெரிவித்துள்ளார். உரிய தரத்தை கொண்ட உலர்ந்த எடை கொண்ட நெல் மாத்திரம் நாளை முதல் கொள்வனவு செய்யப்படும் என அமைச்சர் கேடி லால்காந்த் குறிப்பிட்டார். நாட்டரிசி நெல்லினை சந்தைப்படுத்தல் சபையினால் 1 கிலோகிராமை 125 ரூபாவிற்கு கொள்வனவு செய்வார்கள். அதேபோன்று 1 கிலோகிராம் சம்பா நெல்லினை 125 ரூபாவிற்கு விலை கொடுத்து வாங்குவார்கள். 1 கிலோகிராம் கீரி சம்பா நெல்லினை 132 ரூபாவிற்கு கொள்வனவு செய்வார்கள். இதுவே நெல் சந்தைப்படுத்தல் அதிகார சபையினால் கொள்வனவு செய்யப்படும் விலைகளாகும். அதனால் நாங்கள் விவசாயிகளிடம் கோரிக்கை விடுக்கிறோம். நாட்டரிசி, சம்பா, கீரி சம்பா ஆகிய நெல்லினை நாங்கள் அறிவித்த விலைக்கு குறைவாக உங்களுக்கு விற்பனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நெல் சந்தைப்படுத்தல் சபை இந்த விலைக்கு நெல்லை விலை கொடுத்து கொள்வனவு செய்வார்கள். ஆனால் யாரேனும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் விலையை விட அதிகமான விலைக்கு பெற்றுக்கொண்டால் அது பிரச்சனை இல்லை. நாம் இந்த விலைக்கை பெற்றுக்கொள்வோம். நெல்லின் விலையை நிர்ணயம் செய்யும் போது விவசாயிகளுக்கு 1 கிலோவுக்கு செலவாகும் தொகை உள்ளது. இந்த செலவினை விவசாயி பூர்த்தி செய்யும் வகையிலும் லாபத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலும் 1/3 பங்கு சேர்த்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும். யாருடைய கொள்கைகளுக்கும் அகப்பட வேண்டாம் என விவசாயிகளுக்கு கூறுகிறோம். இப்போது நெல் சந்தைப்படுத்தல் சபையின் விலை தெளிவாக உள்ளது. ஆனால் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு உங்களது நெல்லை வழங்குங்கள். அதனூடாக நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கிடைக்கும் நெல் களஞ்சியப்படுத்தப்பட்டு சரியான நேரத்தில் சந்தைக்கு விடுவிக்கப்படும். சிறிய மத்திய ஆலைகளுக்கு களஞ்சியப்படுத்துவதற்கு எம்மால் வழங்கப்படும் களஞ்சிய சாலைகளில் சேர்க்கப்பட்டு தேவையான சந்தர்ப்பத்தில் சந்தைக்கு விடுவிப்போம். அத்தோடு அரிசியின் விலை நுகர்வோருக்கு லாபமாக கிடைக்கும் வகையில் முகாமைத்துவம் செய்வதற்கு நாம் தலையிடுவோம். ஆனால் கடந்த காலத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் நெல் களஞ்சியப்படுத்தப்படவில்லை. அதனால் முழுமையாக அரிசியின் விலை மாஃபியா செயற்படுவதற்கு இடம் வழங்கப்பட்டது. ஆனால் நுகர்வோர் அதிகார சபை சில சுற்றிவளைப்பு தலையீடுகளில் ஈடுபட்டது. நுகர்வோர் அதிகாரிகளும் சில சந்தர்ப்பங்களில் பலத்துடன் செயற்படாமையால் நுகர்வோர் சேவைகள் முழுமையாக வீழ்ச்சியடைந்தமையால் அரிசியை முகாமைத்துவம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது. நாம் இப்போது அதில் தலையிட்டுள்ளோம். அதனால் நெல் சந்தைப்படுத்தலூடாக ஆரம்ப சமிக்ஞையை காட்டுவதற்கு ஆரம்பித்துள்ளோம். கடந்த காலத்தில் விவசாய அமைப்புகள் விலை தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தன. நாம் நிர்ணய விலையை அறிவிப்பது தொடர்பில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டனர். எவ்வித விலையை யார் கூறியிருந்தாலும் நாம் விவசாயிகளுக்கு நியாயம் ஏற்படும் வகையில் விலையை அறிவித்துள்ளோம். நாம் சரியான நேரத்திலேயே விலையை அறிவித்துள்ளோம். விவசாய சங்கங்களுக்கு ஏற்ற வகையிலும் அரசியல்வாதிகளுக்கு ஏற்ற வகையிலும் நெல் சந்தைப்படுத்தல் சபை விலையை அறிவிக்கவில்லை.